வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பிளெண்டர்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபயர்வொர்க்ஸ் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு எஃபெக்ட். டைனமிக்ஸ் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு ஃபயர்வொர்க்ஸ் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு எம்டி பிளெண்டர் ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல Shift A பிரஸ் பண்ணுங்க. கர்வ்ல சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணியாச்சு. R பிரஸ் பண்ணி X பிரஸ் பண்ணி 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ டேப் பிரஸ் பண்ணி A ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செட் ஹேண்டில் டைப் வந்து அலைன்டு அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. Alt C ப்ரெஸ் பண்ணுங்க. சைக்ளிக் ஆப்ஷன் டாகிள் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வெர்டிஸையும் இதையும் செலக்ட் பண்ணி டெலிட் வெர்டிசஸ் கொடுக்குறேன். இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் கர்வ் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்களா, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கர்வ் பாருங்க ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி 50 இல்லைனா 100 வைக்கலாம். நான் வந்து 50 வச்சுக்கிறேன். கீழே ஜாமெட்ரியில் போயிட்டு பெவல் ரவுண்ட் ஆப்ஷன்ஸில் டெப்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ. நான் 0.02 வைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் அண்ட் மேப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபேக்டரி ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட டைம் லைனில் ஒரு 26 ஃப்ரேம்ஸ் ஒரு 25 ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணிவிட்டு இந்த எண்டை நான் வந்து கீ பண்ணிக்கிறேன். திருப்பி ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மூவ் பண்ணி ஸ்லைடரை ஃபஸ்ட் ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு இது எண்டை வந்து நான் 0 பண்ணிடுறேன். திருப்பி இந்த இடத்துல இந்த டைமண்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு கீ விழுந்துடும். அது எங்கள் கீ விழுந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு இப்படி மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போது எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துருச்சு. இது வந்து என்னென்னா ஃபயர்வொர்க் வந்து வெடிக்கிற எஃபெக்ட். வெடிச்சு அது ஃபேட் அவுட் ஆகும் பார்த்தீங்களா, மறைஞ்சு போகும் பார்த்தீங்களா, அதை இப்போ கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 50th ஃப்ரேமில் போயிட்டு இந்த ஃபேக்டர் ஸ்டார்ட்னு இருக்குல்ல, அதை ஃபுல் 1 வைக்கிறேன். வச்சு ஒரு கீ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 20 ஃப்ரேம்ஸ் இல்லை ஒரு 30 ஃப்ரேம்ஸில் போயிட்டு கூட அந்த ஃபேக்டரை ஃபுல் 0 வச்சுட்டு திருப்பி வந்து அந்த டைமண்ட் கீ நான் டைமண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபேக்டர் ஃபுல் 1 வச்சுட்டு திருப்பி வந்து அந்த டைமண்ட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்னும் கீழே வந்துடும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு முடியுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வருது, அப்புறம் எனக்கு முடியுது. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ நார்மலாக வந்து இந்த ஃபயர்வொர்க்ஸ் இந்த பட்டாசுலாம் பார்த்திங்கன்னா வான வேடிக்கைன்னு சொல்கிறோம்ல, அது வெடித்த உடனே மறையும், கொஞ்சம் ஸ்பீடாக மறையும். ஆனால் என்ன பண்ணுறேன், இந்த 2 கீயும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணுறேன் இப்படி. ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்கள், அது வரும்போது எனக்கு அதுவும் சேர்ந்து வரும். இவ்வளோ தான் எஃபெக்ட்டு. இதை வச்சு தான் அந்த ஃபயர்வொர்க்ஸ் ஃபுல்லாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, எடிட் டைப்பில் போயிட்டு ஷேடர் எடிட்டர் அப்படிங்கிற மோடுக்கு போயிருக்கேன். இப்போ நியூ ஷேடர் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த பிரின்சிபல்டு BSDF இருக்குல்ல, இதை நான் டெலிட் பண்ணுறேன். Shift A ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் BSDF அப்படிங்கிற ஒரு நோடை கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் Shift A ப்ரெஸ் பண்ணி எமிஷன் டைப் பண்ணி எமிஷன் நோட் கிரியேட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் ஷேடர் வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன். இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த மிக்ஸ் ஷேடரை வந்து சர்ஃபேஸோட நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கலர் வந்துருச்சா. இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், Shift A ப்ரெஸ் பண்ணி கலர் ரேம்ப்னு கொடுக்குறேன். கலர் ரேம்ப் ஆட் பண்ண போகிறேன். இந்த கலர் வேல்யூவை நான் ஃபேக்டரோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் ரேம்ப் தான் இப்போ இந்த எஃபெக்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டாப் டு பாட்டம் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு வந்து எண்டு வந்து ஃபேட் ஆகணும், டாப் வந்து எனக்கு சாஃப்டாக இருக்கணும், எண்டு வந்து ஃபேட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கலர் ரேம்ப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இந்த எஃபெக்ட் எதுவுமே தெரியல. ஸோ இப்போ Ctrl T ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl T ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு டெக்ஸ்சர் கோஆர்டினேட் கனெக்ட் ஆகும். இதில் இந்த இமேஜ் டெக்ஸ்சர் மட்டும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வெக்டார் மேப்பிங் நோட்டில் இருக்க வெக்டார் எடுத்து நான் ஃபேக்டரோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த கலர் ரேம்ப் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எங்கள் ஸ்க்ரீனில் இங்கே பாருங்கள். எனக்கு ஷார்ப்பாக ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கு தான் இந்த கலர் ரேம்ப் கனெக்ட் பண்ணோம். Ctrl T ப்ரெஸ் பண்ணால் இந்த டெக்ஸ்சர் கோஆர்டினேட் எஃபெக்ட் நோட்ஸ் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் நோட்ஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா எடிட் ப்ரிஃபரன்சஸ் அதில் ஆட்ஆன்ஸில் போயிட்டு நோட் விராங்லர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. இங்கே டிக்கு ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு Ctrl T ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த எஃபெக்ட் வந்துருச்சு எனக்கு. ஸோ கீழே அந்த கேப் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இதுக்கு ஓப்பனில் இருக்குது. அதை என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு ஃபில் கேப்ஸ்ன்னு கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த எஃபெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் கலரை மாற்றணும், இது ஒயிட் கலரில் இருக்க கலர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எமிஷனில் போய்ட்டு நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த கலர் மாறிடுச்சு. இன்னும் கூட ஷார்ப் பண்ணணும், இல்லை கொஞ்சம் டெப்த் வேணால் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஒயிட் நல்லா இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன், பிளாக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் இப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதான் நம்மளோட பேஸை. Z ப்ரெஸ் பண்ணி நான் சாலிட் மோட் போயிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது அப்படியே டூப்ளிகேட்ஸ் போட போகிறேன். இதை போடுறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிள், இந்த எஃபெக்டோட சென்டர் பாயிண்ட் வந்து சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து Shift D ப்ரெஸ் பண்ணுறேன், R ப்ரெஸ் பண்ணுறேன். Z ஆக்சிஸில் லைட்டாக அப்படி நகை மூவ் பண்ணிக்கிறேன், ரொட்டேட் பண்ணுறேன் நான். கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது Shift R ப்ரெஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எத்தனை எஃபெக்ட் அந்த மாதிரி வேணுமோ. இப்போ பாருங்கள், எனக்கு அந்த எஃபெக்ட் வந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ரெண்டாவது வியூ காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் டைம்லைன் வியூ போயிட்டு நான் அதை ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் எஃபெக்ட் நம்ம இதில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு கேமரா வியூ செட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கேமரா இருக்க சீனில் ஸோ அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் பாட்டம் வியூலேருந்து மேலே பார்க்கும்போது, நம்ம கீழே மேலே பார்க்கும்போது தான் ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கும். ஸோ கரெக்டாக நான் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், சாலிட் மோட் போய்ட்டு இந்த கேமரா செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி நல்லா கீழே மூவ் பண்ணிக்கலாம். நான் 0 ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூக்கு போகிறேன். கேமரா வியூக்கு போயிட்டு இது நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கேமராவை. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நான் கேமரா வியூக்கு வந்துட்டேன். நல்லா கேமரா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது ரெண்டர் வியூவில் போய் பார்க்கலாம். ரெண்டர் மோடில் சூப்பரில். இப்போது இதே மாதிரி நிறைய டூப்ளிகேட்ஸ் போட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதை கலெக்ஷனாக க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை கலெக்ஷனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த கர்வ்ஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி நியூ கலெக்ஷன் கொடுத்து ஃபயர் ஒர்க்ஸ் 1 வச்சுக்கிறேன். ஃபயர் ஒர்க்ஸ் இல்லை F1 ஷார்ட்டாக நேம் வச்சுக்கலாம். F1 வச்சுக்கிறேன். வச்சு நான் க்ரியேட் கொடுக்குறேன். இந்த F1 கலெக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த F1 கலெக்ஷன் இங்கே வந்து நான் அவுட்லைனரில் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கலெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இன்னொன்று கலெக்ஷன் அதே கலெக்ஷன் வந்துடும். அதை நான் டபுள் கிளிக் பண்ணி F2 ரீநேம் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து இதை நான் அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி நான் மூவ் பண்ணுறேன். டோட்டலாக ஸ்கேல் பண்ணால் கூட ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்கேல் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு ஒரே நேரத்தில் வருது எனக்கு. இப்போ எனக்கு ப்ளே ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஒரே நேரத்தில் வரக்கூடாது. ஒரு எஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது எல்லாமே இப்போது செலெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்படியே இந்த டைம்லைனில் இருக்கிற அந்த கீஸை ப்ரெஸ் பண்ணிட்டு நகர்த்திக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 20 ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகி 20 ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் மூவ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். இது வந்து போகிறப்போ அது வரும். எனக்கு இது பாருங்கள், இது வந்து போகிறப்போ அது வரும். இன்னும் கூட கொஞ்சம் 15 ஃப்ரேம்ஸ் 10 ஃப்ரேம்ஸ் கூட முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி 10 ஃப்ரேம்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அது வந்து இதை உடனே பின்னாடி ஸ்டார்ட் ஆகும். சேம் இதே டைப்பில் நான் 2-3 டூப்ளிகேட்ஸ் போடுறேன். ஸோ டூப்ளிகேட் கலெக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு F3 ரீநேம் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதை நான் மூவ் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஸ்கேல் பண்ணிட்டு இதோட டைமிங்கை இன்னும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த கீ ஃப்ரேம்ஸை நான் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஓகே 5th ஃப்ரேம்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்கிறேன். ஸோ அது ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் இது ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகும், இது ஸ்டார்ட் ஆகும், இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ திருப்பியும் இன்னும் டூப்ளிகேட்ஸ் போடுறேன். ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நான் இது ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டர் ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா, இது வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட். நார்மலாக ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் வெடிக்கிறப்போ நல்ல லைட்டிங்கோட உங்களுக்கு லைட் எஃபெக்ட், நல்ல ஒரு லைட்டிங் எஃபெக்டோட உங்களுக்கு வெடிக்கும். ஸோ இதில் லைட் எஃபெக்ட்ஸே இல்லை. ஸோ அதனால் லைட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். ஒரு ரெண்டர் இமேஜ் கொடுத்து ரெண்டர் பண்ணிவிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே காம்போசிட்டிங் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் நோட்ஸ் கொடுங்க. இந்த பேக்ட்ராப் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலாக இன்னொரு விண்டோ ட்ராக் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து இமேஜ் எடிட்டருங்கன்னு செட் பண்ணுறேன். எடிட் டைப் இமேஜ் எடிட்டர்னு செட் பண்ணுறேன். இங்கே மேலே ப்ரௌஸ் இமேஜ் டு பி லிங்க்ன்ற மாதிரி கிளிக் பண்ணி வியூவர் நோட்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் என்னோட அவுட்புட் தெரிய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லேயர்ஸ் வந்து காம்போசிட் நோடோடையும் வியூவர் நோடோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது எனக்கு வந்து க்ளோ எஃபெக்ட்ஸ் வரணும் அப்படின்னா Shift-A ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளார் நோட் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த ஸ்ட்ரீக்ஸுக்கு பதிலாக ஃபாக் க்ளோன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த சைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த எஃபெக்ட் தெரியல பார்த்தீங்களா? ஸோ ஹைலைட்ஸில் போய்ட்டு இந்த த்ரெஷ்ஹோல்டை கம்மி பண்ணிங்கன்னா எனக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். இங்கே மேலே பாருங்கள், அந்த க்ளோ எஃபெக்ட் தெரியுது எனக்கு. ஸோ த்ரெஷ்ஹோல்டு கம்மி பண்ண எனக்கு நல்லா க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். த்ரெஷ்ஹோல்டு கம்மி பண்ணுங்களேன், எனக்கு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். க்ளோ எஃபெக்ட் ஆகுது பாருங்கள். சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த் நல்லா 5 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. த்ரெஷ்ஹோல்டை 0 பண்ணுங்கள். கிளார் நோடு 1 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் இன்னும் 15 கூட வைக்கலாம். நல்லா இப்போ எனக்கு நல்லா க்ளோ எஃபெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ நல்ல ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ இப்போ பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் வச்சு ரெண்டர் பண்ணலாம். ஸோ இப்போ 20th ஃப்ரேமில் வச்சு ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ நல்ல ஒரு க்ளோ எஃபெக்டோட எனக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நல்ல ஒரு க்ளோ எஃபெக்டோட ரெண்டர் ஆகிடுச்சு. சூப்பரில் எவ்வளோ சிம்பிளாக ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் எஃபெக்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ டக்குன்னு ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணால் அது பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வரும்.
இது வந்து ஒரு பேசிக்காக கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு எஃபெக்ட் தான். ஸோ இந்த டியூட்டோரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல டியூட்டோரியலோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.